ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் முள்ளங்கி சாம்பாரும் அது கூடவே அரைக்கீரை பொரியலும் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு குக்கரில் 100 கிராம் துவரம்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை குக்கர் மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குது. இப்போ இதை ஒரு மத்து வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் முள்ளங்கியை தோலை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது மசிச்சு வச்ச பருப்பை மண் சட்டியில் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம முள்ளங்கி வதக்கி சேர்க்குறனால சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், முள்ளங்கி நல்லா வெந்திருக்குது. இந்த டைமில் சின்ன சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அந்த டைமில் சாம்பாரை தாளிச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 5-6 சின்ன வெங்காயத்தை தோலோட கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம தாளித்து வச்சதை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கீரை பொரியலுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கீரையை பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கீரையை எப்பயும் கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணாதீங்க, அதில் உள்ள சத்துலாம் போயிடும். நல்லா வாஷ் பண்ணிட்டு செய்யறதுக்கு முன்னாடி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீரை செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருந்த கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஹை ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கீரையை எப்பயும் மூடி போட்டு வேக வைக்காதீங்க. இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே 7 நிமிஷம் வேக விடுங்க. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கீரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி கீரை பொரியலும் முள்ளங்கி சாம்பாரும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.